ஓகே. இப்போ என்ன இதில் வந்து தகவல்கள் வந்தது. அப்புறம் நேற்று வந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் பள்ளிக்கரணை கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டுச்சு கதைகள் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த அது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரல. ஃபஸ்ட்டு வந்த தகவல் என்னென்னா அவங்க வந்துட்டு ஆண்களும் பெண்களும் போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அந்த இடத்துல போகும்போது இவங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி போன அந்த சஃபாரி காரில் வந்து கோடுகள் போட்டதுனால, இது பலீனோ கார், அவங்க சஃபாரி காரில் வந்து கோடு போட்டதுனால அவங்க நிறுத்தாமல் போயிட்டாங்க. ஒரு சாரி கூட கேட்காம அந்த பெண்கள் வந்து நிறுத்தாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த ஆண்கள் போயிட்டு ஓவர்டேக் பண்ணி அதனால தான் நின்று கேட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தது. போலீஸும் அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தகவல்களாக வந்தது. அதாவது இன்ஃபர்மேஷன் தான், நாட் அ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அதுக்கே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நம்ம சொசைட்டி பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, ஆண்கள் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டோம். இதே பெண்கள் வந்து ஏன் அந்த பெண்கள் அந்த நேரத்தில் அங்கே போகணும், ஏன் 2 மணிக்கு அங்கே போய் நிற்கணும், அப்போ கூட இருந்த ஆண்கள் யார், அப்போ பெண்கள் குடிச்சிருந்தாங்களா, அப்போ கூட இருக்க ஆண்கள் குடிச்சிருந்தாங்களான்னு கேட்க யாருமே இங்கே இல்லை. அந்த பெண்கள் குடிச்சிருந்தாங்களா, அப்படி அந்த பெண்கள் வேற ஏதாவது மாதிரி பெண்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே கேள்விகளாக எழுப்பப்படுது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கேசஸ்லையும் பார்த்துக்கோங்களேன், இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் கூட எடுத்துக்கோங்களேன். அந்த பொண்ணு ஏன் இத்தனைக்கும் யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஈவினிங் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கான்.